இரட்டை இலை சின்னத்தை பெற டிடிவி தினகரனுக்கும் சுகேஷ் சந்திரசேகருக்கும் இடையில் நடைபெற்ற பேரம் தொடர்பான தொலைபேசி ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் டிடிவி தினகரன் இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகரன் தொலைபேசி உரையாடல் ஆதாரங்களை டெல்லி காவல்துறை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. அதில் சின்னத்தை மீண்டும் பெறுவதற்காக டிடிவி தினகரன் சுகேஷ் சந்திரசேகரிடம் பேரம் பேசுவதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாக கூடுதல் ஆதாரங்களை திரட்டவும் டிடிவி தினகரனிடமிருந்து சுகேஷ் சந்திராவிற்கு எந்தெந்த வகையில் பணம் கைமாறியது, அதற்கான பரிவர்த்தனை ஆவணங்களையும் திரட்டும் முயற்சியில் டெல்லி காவலர்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ளனர். டிடிவி தினகரன் மீதான ஹவாலா மோசடியில் தரகராக செயல்பட்ட வழக்கறிஞர் கோபியிடமும் சுகேஷ் சந்திரசேகரனின் பெண் தோழி உள்ளிட்டவர்களிடமும் விசாரணை நடத்த டெல்லி போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்காக சுகேஷ் சந்திரசேகரனிடம் விசாரணை நடத்த 3 நாள் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. டிடிவி தினகரனை தமக்கு யாரென்றே தெரியாது என சுகேஷ் தெரிவித்துள்ளார். Just because of my previous criminal past, they've done this. I've been made a scapegoat. You don't know TTV Dinagaran? இதனிடையே இரட்டை இலை சின்னத்தை மீண்டும் பெற லஞ்சம் கொடுத்ததாக காவலர்களின் விசாரணையில் ஒப்புக்கொண்ட டிடிவி தினகரன் நீதிமன்றத்தில் அதனை மறுத்துள்ளதாக காவலர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.